சூர்யா வெற்றி கொண்டான். மாநில அரசு இதை எப்படி பார்க்கிறது? மாநில அரசு இந்த மாதிரியான விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்கு எடுத்திருக்கிற முயற்சி அதுக்கு முன்னால் தீர்ப்புக்குள்ள முன்னால் பேசின 3 பேரும் முறையாக எல்லா வாதங்களையும் முன்னாலே வச்சுட்டாங்க. இந்த தீர்ப்பை நீங்கள் நல்ல ஒரு அலசி எடுத்துட்டீங்க. ஆனால் ஒரே ஒரு இடத்துல தான் ரொம்ப ஜரூராக நம்ம உத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா இங்கே கீழே இருக்க நீதியரசர் கொடுத்த தீர்ப்பில் அவரும் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் சொல்லும்போது, அதாவது எடுத்தது தப்பு, அதை ஃபார்வேர்ட் பண்ணுறது தப்பு, அதே நேரம் பார்க்கறது அந்த சட்டப்படி தப்பு இல்லை, அது ஒரு பூவுலக சகோதரர் சொன்ன மாதிரி, அதாவது அந்த ஆக்ட் படி தகவல் தொழில்நுட்ப ஆக்ட் படி பார்க்குறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற பாணியில் அந்த குவாஷ் பெட்டிஷனை கையில் கொடுத்து அனுப்புனார். இதில் இப்போ நீங்கள் ஒரு வகையில் மாநில அரசு என்னத்தை பார்க்குதுன்னு கேட்டீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இது மாநில அரசு மட்டும் பார்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி பார்வை உச்சநீதிமன்றத்தில் ஆரம்பித்து உள்ளூர் நீதிமன்றம் வரைக்கும் ஆட்சியாளர்கள் ஆரம்பித்து அடித்தட்டு மக்கள் குடும்ப தலைவனாக இருக்காம அவங்க வரைக்கும் பொறுப்பு உண்டு. இது என்ன இருக்குது? மாநில அரசு எப்படி பார்க்கிறது? மாநில அரசு என்ன பார்க்கும்? மாநில அரசு எப்படி கேக்குறாங்க? அப்படியே அதை புரிஞ்சுக்க கூடாது. இதற்காக எடுத்திருக்க நடவடிக்கையை இந்த உத்தரவு வந்திருக்கே நடவடிக்கையே சொல்றோம். நான் முதல்ல அந்த நீதியரசருக்காக தான் சொல்றேன். அவரு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் உச்சநீதிமன்றம் அதை தாண்டி ஒன்று சொல்லியிருக்கு பாருங்க. ஒன்றுமே கிடையாது. அவர் நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான், உங்களுக்குன்னு ஹைகோர்ட்டுக்குன்னு இன்னரன்ஸ் பவர் இருக்குது. நல்ல வேலை இது நீதிமன்ற வழக்கு. நான் ஒரு வழக்கறிஞர், அவர் ஒரு வழக்கறிஞர். நம்ம நிலைமை மோசமான கேஸு. இதில் வேறு உச்சநீதிமன்றத்துக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹைகோர்ட்டுக்கும் உள்ள பிரச்சனை. என் மேலே எந்த வழக்கும் இல்லை, நான் எந்த வழக்குலையும் விடுதலையாகவும் இல்லை. அதனால் யாரும் சூமோட்டாக கேஸ் எடுக்க போகிறதும் இல்லை. அதனால் நான் துணிச்சலாகவே பேச ரெடியாக இருப்பேன். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அதனால் இந்த கேஸில் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன். பார்ப்பதில் தவறு இல்லைன்னு அவர் சொன்னார்னா அதுக்கு தகுந்த கொட்டை உச்சநீதிமன்றம் ஃபஸ்ட் கிளாஸாக போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் எல்லாம் பேசும்போது ஒன்று விட்றீங்க, பார்க்கறதுனால தான் அந்த அடுத்த கட்ட அந்த தப்புக்கு உண்டான இடத்துக்கே அவன் போகிறாங்கிறார். இதானங்க பார்வை? நீங்கள் ஆபாச படம் பார்க்குறதுல தகவல் தொழில்நுட்பப்படி அதில் என்ன தவறு நடக்க போகுதுன்னு கோஷத்தில் தள்ளி விட்டாங்க. எப்படி விடுதலையான கேஸெல்லாம் தீர்ப்பு சொன்ன நீதிபதியை விட்டுட்டு விடுதலையானவோட சேர்த்து திருப்பி கேஸை சூமூட்டாக எடுத்து நடத்துகிற மாதிரி இதில் அழகாக அடித்தார். அன்னைக்கு இதே உச்சநீதிமன்ற நீதியரசர் தான் பாராட்டினார், வானத்தை மேலேருந்து அனுப்பி வைக்கப்பட்டவர்னு. இன்றைக்கி அதே நீதியரசர் தெளிவாக அவர் கொட்டு வைக்கிறார். எல்லா தீர்ப்பையும் நீ பார்த்தே சொல்லுங்கள், தவறில்லை. ஆனால் இந்த தீர்ப்பில் இதை விட மோசமான தீர்ப்பு இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது சர்வீஸில்ன்ட்டார் உச்சநீதிமன்றம். இது எப்போ ட்ரையலுக்கு வரும்போதே, ஃபைல் ஆகும்போதே இதை சொன்னார். அதுக்கப்புறம் இன்றைக்கி அழகான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா போஸ்கோ சட்டத்திலேயே நீ ஒரு ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணு. ஆனால் இந்த அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றிய அரசிட்ட கொடுத்துருக்காங்க. இல்லை, நான் அந்த ஒன்றிய அரசுன்னு சொல்கிறேங்க. ஒன்றிய அரசிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணுவார் பாவம்? தீர்ப்பு வரும்போதெல்லாம் அவர் ஏதாவது ஒரு 50 பேரை கூட்டிகிட்டு போய் வேணால் ரோட்டில் உட்காந்து போராடலாம். ஏன்னா 50,000 பேர் போராடுற மணிப்பூர்லேயே திரும்பி பார்க்க நாதி இல்லை ஒன்றிய அரசு. இந்த தீர்ப்பெல்லாம் ஒன்றிய அரசு எங்கே பார்க்கணும் எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்க கொடுத்த நீதியரசர் கொடுத்த தீர்ப்பை இன்னைக்கு A to Z வரைக்கும் நாமெல்லாம் பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதே தப்பு தானேங்க. ஆபாசப்படம்னு சொல்லாது, அது பெண்களோட அதை அந்த குழந்தைகளோட வன்புணர்வுன்னு கொண்டுட்டு போங்கன்னு சொல்கிறாரு. ஆக்டை கொண்டு வாங்க மாற்றுங்கன்னு சொல்கிறாரு. பொதுவாகவே ஒன்று பாருங்கள், நீங்கள் மாநில அரசு தமிழக முதல்வரை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறோன்னா, ஒரு நடவடிக்கை மணிப்பூரில் கலவரம் நடந்தபோது சொன்னார். இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கலவரம் இருந்தால் என்ன செய்வீங்கன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் காலுக்கு கீழே சுட மாட்டோங்க, கண்ட இடத்துல சுடுவோன்னார். பெண்களுக்கு இதை மாதிரி ஒரு நிலைமை வந்தால் ஒன்றிய அரசை பார்த்து இப்போ கேட்குறமே, ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு பக்கத்தில் இராணுவத்தோட துப்பாக்கியை கையில் பிடிச்சிட்டு வரும்போது எல்லாம் காட்சியில் பார்த்தோங்க. அதுவும் குழந்தையிலிருந்து பெண்ணானது தான். குழந்தையா இருந்தான்னா உச்சகட்ட நட்சத்திரமா இருந்தாங்க. இன்னைக்கு நடந்து வரும்போது 2 பேருமே சொன்னாங்க, பாலியல் தொடர்பான இங்கே கல்வி அறிவை நாம் தொடர்ந்து அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறத தேவனையன் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வெற்றிச்செல்வம் சொன்னார், ரவிசங்கரும் குறிப்பிட்டார். அதற்கு நம்மளுடைய சிலபஸில் நாம் என்ன மாதிரி தமிழ்நாடு பாடநூலில் நம்ம கொண்டு வரதுக்கான முயற்சிகளை எடுத்துருக்கிறோம். நீங்கள் சிலபஸில் கொண்டு வரதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம் மேடம். நாங்கள் தான் எல்லாத்துக்குமே ஸ்கூல் ஆய்வு பண்ணி யார் தப்பு பண்ணாலும் அங்கே
பூத கண்ணாடி மாதிரி வச்சு பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சிடுறோமே, வெளிப்படையாக காட்டுறோமே. ஆனால் நீங்கள் இங்கே சமூக ரீதியாக இந்த பிரச்சனையை இப்படி பாருங்கள், ஊடகத்தின் வழியாக பாருங்கள். இதை பார்க்குறதே தப்புன்னு சொல்லி அவர் தீர்ப்பு சொல்லும்போது எவ்வளோ வேதனையும் அதில் கொண்டு வந்து உச்சக்கட்டமாக நிறுத்துறாரு. ஏங்க நீங்கள் பார்த்த பிறகு அவருடைய கன்சர்ன் என்னவா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அவருடைய கன்சர்ன் வந்து இப்ப தேவனையன் சொல்றாரு, அதாவது வந்து அவர் குழந்தையுடைய பார்வையில இருந்து பார்க்கல, அந்த இளைஞருடைய பார்வையில இருந்தும் அந்த ஆபாச காட்சிகள் சார்பான பார்வையில இருந்து அணுகி அந்த தீர்ப்பை கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவருடைய பார்வையை வைக்கிறார். உங்களுடைய பார்வை அதுல என்ன கன்சர்ன்ல அதை கொடுத்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எடுத்தது தப்புன்ட்டாரு. இதை மாதிரி படம் எடுத்த ஆளை விட்டீங்க, எடுத்தது தப்பு, அதை இவரும் கோடிட்டு காட்டினார். அதை எடுத்து நீ டவுன்லோட் பண்ணி திருப்பி அனுப்புறதுங்கிறது தவறுங்கிறத கோடிட்டு காட்டினார். பார்க்குறது தகவல் தொழில்நுட்பப்படி அது தவறில்லைன்னு நீங்கள் விடுதலை பண்ணலாம். ஆனால் பார்த்த பிறகு அவனுடைய அதுக்கப்புறம் அந்த பாலியல் வன்குணர்வு இருக்குது பாருங்கள், அதை தூண்டுறதே பார்க்குறதுக்கு பின்னால் தான் அந்த தப்பு நடக்குதுன்றார். அப்படி பார்த்தா இது A to Z எல்லாமே தப்பு. அதனால் இதை கடுமையாக டோட்டலாக தூக்கி மூலையில் விட்டேறிகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபுல்லாகவே அந்த பார்வையில் முழுக்க அந்த தீர்ப்பு தப்பு, அவர் பார்த்த விதம் தப்பு, அந்த ஆக்ட் அதுதான் சொல்லுதுன்னா அந்த ஆக்டே தப்புன்றார். அந்த ஆக்டே தப்பு. அது என்ன தகவல் தொழில்நுட்பத்துக்கு தனியாக ஒரு ஆக்டு? நீங்கள் மாநில அரசு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்களே, மாநில அரசு ஆன்லைன் ரம்மிக்கு ஒரு தடை விதித்து சட்டத்தை கொண்டு வந்தோம். என்னாச்சு அது நீதிமன்றம்? இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குது? எத்தனை பிள்ளைங்க செத்தான், எவ்வளோ பேர் ஊருக்கு வேலை பார்த்தவன் செத்தான். அதுக்கப்புறம் நாங்கள் சட்டத்தை கொண்டு வந்து மசோதாவை கையெழுத்து வாங்கிறதுக்கு ஆளுநர்கிட்ட 2 வருஷம் போராடின பிறகு திரும்பி கோர்ட்டுக்கு போனால் என்னாச்சு? சைலண்ட்டாக தூக்கி மூலையில் போட்டு வேறு ஏதோ ஒரு ஆக்டை உள்ளே சொருவி தூக்கி எறிஞ்சிட்டிங்க. இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது, செத்துக்கிட்டு தான் இருக்கான். என்ன பண்ணோம்? எல்லோரும் என்ன பண்ணோம்? வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மாநில அரசு என்ன பண்ணுச்சு சொல்லுங்கள்? ஏன் இதை ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு? இவ்வளோ செத்த பிறகு பட்டியல் போட்டு காட்டி ஆளுநர்கிட்ட கையெழுத்து வாங்கி ஆக்டு இதை மாற்றுங்கன்னு சொன்ன பிறகு கூட பார்லிமெண்ட்டில் கூட பேசி இது மாநிலத்திலே மாற்றிக்கலாம் போயான்னு கொடுத்து அனுப்பின பிறகு கூட கோர்ட்டு என்னாச்சு? வெளில விட்டுருச்சு. இதுதாங்க நான் சொல்கிறேன். நீங்கள் மாநில அரசுன்னு சொல்கிறோமே, அது மாநில அரசுக்கு உண்டான பார்வைங்கிறது வேறு பார்வை. என்ன அது ஆள்ற தலைவரோட பார்வை. ஒரு பங்கு இருக்குது, அவங்க அந்த ஹோல்டை எடுக்கணும். அவங்க வந்து அந்த லாண்ட் ஆர்டரில் இந்த குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த ஹோல்டை எடுக்கணுங்கிறது தானே அவர் குறிப்பிட்டது. அவங்க குறைச்சாலும் இவங்களுக்கும் அதில் பங்கு இருக்குன்னு சொன்னார். நாங்கள் இல்லைன்னே சொல்லலையே, நாங்கள் தான் அடிஷ்னலாகவே ஆட் பண்ணி இதில் ரொம்ப கடுமையாக சட்டத்தை கையில் எடுத்து உள்ளே பூந்து வெளியில் வரமே. நாங்கள் தான் சொல்கிறோமே, ஜெயிலுன்னு சொல்லிட்டா தானே நீங்கள் மேலே உட்காந்துட்டு பெயிலுன்னு டிக்ளேர் பண்ணி அனுப்புகிறீங்க. இப்போ அங்கே தானே அங்கே பிரச்சனை வருது. இப்போ இங்கே பிரச்சனையே எங்கேருந்து வருது? அங்கேருந்து தான் வருது. நாங்களும் இப்போ என்ன சொல்கிறோம்? நீங்கள் இப்போ ஒன்று பார்க்கணும் மேடம், இந்த அவர் சொல்கிறதுல ஒன்றில் மட்டும் இல்லை மேடம், பார்க்கறதுனால அது தூண்டப்பட்டு அதனால தான் இந்த தவறே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், இந்த சினிமா, இந்த கைத்தொலைபேசி, இந்த சீரியலு, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆக்ரோஷமாக எடுக்கிற அத்தனையும் இதன் விளைவு என்னன்னா நடைமுறையில் இருக்கிற அன்றாட நிகழ்வு. ஒரு ஆள் பேங்கில் கொள்ளடிக்கிற மாதிரி பாக்கியராஜ் ஒரு படம் எடுத்தார். அந்த மாதம் முழுக்க 10 பேங்கில் திருடிட்டு போட்டான். அதாவது திருடவும் கற்றுக் கொடுத்துட்டு தப்பிக்கிறதும் கற்றுக் கொடுத்து கடைசியாக 1 நிமிஷத்தில் அப்படி இது எடுத்தால் இதான் தண்டனை. நீங்கள் முடிஞ்சு போச்சு. ஆக்டை நீங்கள் வந்து நீதியரசர்கள் கையில் தூக்கிட்டு கடுமையாக இதில் நீங்கள் தானே மேடம் நம்ம ஒரு படத்தையெல்லாம் சொல்கிறீங்க. இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஸ்பெயினில் எடுக்கிற ஒரு வெப் சீரியஸ்க்கு இங்கே வந்து நான் அந்த வெப் சீரியஸை பார்த்து திருடுனேன்னு சொல்கிற எத்தனை வழக்குகளை பார்த்துருக்கோம் தெரியுமா சமீபத்தில் இந்த 3 ஆண்டுகளில்? ஆமாம் அதில் மாற்றுக்கிறதுக்கே இல்லையே. இப்போ கூட என்ன தீர்ப்போட உச்சக்கட்ட பார்வை என்ன மேடம்? இதை பார்க்குறதே தப்பு, எடுக்கிறவன் தப்பு, தூக்கி உள்ளே போடு. அதை தூக்கி மாற்றி விட்றதெல்லாம் அப்புறம் வச்சுக்க, பார்த்ததுக்கப்புறம் தானே டவுன்லோட் பண்ணி அனுப்ப போகிற. ஆனால் இந்த பார்த்ததுக்கு பின்னால் தூண்டப்பட்டு அதனால் வர்ற விளைவுகள் இருக்குது பாருங்கள், இதான் பிரச்சனைன்னா இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குது? சட்டமன்றத்தில் பார்த்த வழக்குகள்லாம் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் இல்லை மற்ற மாநிலங்களில் சட்டமன்றங்களில் இந்த மாதிரியான வீடியோ காட்சிகளை பார்த்த வழக்குகள்லாம் இருக்குல்ல. இதுக்கு ஒன்றிய அரசை கூப்பிட்டு உட்கார வச்சு பாடம் எடுக்கணும். அதுக்கு நீதியரசர்கள்லாம் ரெடியான்னு நம்ம தான் கேட்கணும். இதை எப்படி நாங்கள் கொண்டுட்டு போகிறது? இதை தான் நான் திரும்பி சொல்கிறேன். எடுக்கிறதுல ஆரம்பித்து ஊடகங்களுக்குன்னு தனியாக, அது சினிமா துறையில் நடக்கிற இன்றைக்கி ஆக்ரோஷமாக எடுக்கிற ஆயுதங்களால் எடுக்கக்கூடிய பிரச்சனையால் இங்கே எவ்வளோ அழிவு வருதுன்னு பாருங்கள். அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு என்ன, இதை எவ்வளோ தான் போராடி எவ்வளோ சொன்னாலும்
எவ்வளோ அவங்க சென்சார் கிட்ட போர்டு கேட்டா போட்டாலும் சொசைட்டில என்ன இருக்கோ அதை தான் நாங்க படைப்பா பிரதிபலிக்கிறோம்னு சொல்றாங்க. ரொம்ப அழகாக முடிச்சிடுறீங்க. நடக்கிறத எடுக்கிறோங்கிறாரு டைரக்டர். ம். நீ எடுக்கிறத பார்த்த பிறகு தாண்டா நான் அதை ஆப்ரேட் பண்ணுறேங்கிறான் நம்ம ஆளு. அப்போ எங்கே யார் மேல கேஸ் எழுதுறது? இதை இப்போ எங்கே எடுத்து முற்றுப்புள்ளி வைக்கிறது? அதை நீதியரசர் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். நாங்கள் என்ன கேட்குறோம், மசோதா போட்டு உங்கள்கிட்ட கையில் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு வரியில் தூக்கி வெளில விட்டு வந்துட்டு போயிடுறீங்கல்ல. என்ன இருக்கு, 100 ஆக்டை சைடில் கொண்டு வரீங்க. நிறைய அதாவது நம்ம சட்டத்தை கடுமையாக்கி தீர்ப்பை கடுமையாக்கி எதுக்கு எதில் காம்ப்ரமைஸ் ஆகலான்னு ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி ஆனால் மட்டும்தான். அது சம்பந்தமான கேள்விக்கு தான் வரேன். வாங்க. இங்க நிறைய பொலிட்டிக்கல் சார்ந்த வழக்குகள் நேரடியாக அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள், இந்நாள் முன்னாள் அமைச்சர்கள் சார்ந்த நிறைய பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் உள்ள கேசஸ் அணுகிறதுங்கிறது ஒரு விதம் இருக்கும். ஆனால் இது ஒரு சோஷியல் காஸ் உள்ள ஒரு கேஸ், அதுவும் குழந்தை பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு கேஸ். இது இப்படி ஒரு உயர்நீதிமன்றத்தின் மீதான ஒரு நல்லிஃபையான ஒரு கேஸை உச்சநீதிமன்றம் பார்க்கிறது, அதன் மீதான இன்னைக்கு கொடுத்துருக்கிற உத்தரவுங்கிறது இதோடைய நோக்கம் அப்படிங்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதில் ஒரு வார்த்தையில் ஜஸ்டிஸ் பர்திவாலா சொல்றாரு, இட்ஸ் மென், அது வழக்கறிஞரா உங்களுக்கும் தெரியும், மென்ஸ் ரியா இஸ் டு பி கேதர் ஃப்ரம் ஆக்டர்ஸ் ரியா அப்படிங்கிறார். அது எந்த இடத்துல இருந்து உள்நோக்கம் கொண்டதா மாறியது? காம்ப்ரமைஸுக்கே வேலை இருக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க. டீப்பாக நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஒவ்வொரு சாராம்சத்துலேயும் 4 ஆக்ட் சைடில் இருக்குது தப்பிச்சு போகிறதுக்குன்னு சொல்லி நீங்கள் அதை சர்வசாதாரணமாக கையில் எடுத்து கையாண்டுட்டு போயிட்டீங்கன்னா சமூகம் சீரழிஞ்சு ரோட்டுக்கு வந்துடும். இதுக்கு நீங்கள் எவ்வளோ கடுமையாக உள்ளே கொண்டு போகணுமோ கொண்டுட்டு போங்க. அது யார் கொண்டு போகணும்? நாங்கள் ஓரளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். போகிற இடத்துல ஒன்றிய அரசு இருக்கணும், ஆக்டை கொண்டு வரணும். அந்த ஆக்ட் படி நீங்கள் கடுமையான சட்டத்தை திணிச்சிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விதத்தில் நீங்கள் உங்கள் பார்வை இருக்கணும். இவ்வளவையும் நீங்கள் உள்ளே கொண்டுட்டு வந்தால் சரியாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்குது நான் கேட்குறேன், பெற்றோர்களுக்கு அக்கறை இல்லையா? அவங்களுக்கு அக்கறை இருக்குல்ல. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒன்று பண்ணாருங்க. இந்த இதில் கூட குழந்தைகளுக்காக, பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு கருதி 3 லட்சம் ரூபா அவங்களுக்கு இலவசமாக அறிவித்தோம் தெரியுமா? வறுமையில் இருந்து 72,000 ரூபாய்க்கு கீழே இருந்து அந்த பெண் குழந்தைய தவறான பாதைக்கு நடிக்கிறதுக்கோ இல்லை வேலைக்கோ இல்லை கண்ணாப்புண்ணான்னு எங்கேயாவது ஒரு இடத்துல அனுப்பி அதில் சின்ன பின்னமாகி சூழ்நிலைக்கு மாறிடாதரான்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் அந்த கீழ்மட்ட பார்வையில் போய் ஒரு 3 லட்சம் ரூபா கொடுக்குறாருன்னா இந்த ஒரு முதலமைச்சருக்கு இருக்கிற ஒரு பார்வை, நுண்ணறிவு, ஏன் உச்சத்தில் இருந்து படம் எடுக்கக்கூடிய அதுக்குன்னு இருக்க ஆக்டு, அந்த சினிமாவை பார்க்குற நீதியரசர்களோட பார்வை, அதுக்கு இந்த சீரியலை பார்க்குற நீதியரசர்களோட பார்வை, எல்லாத்துக்கும் சூமோட்டோ எடுக்க தெரியுது. ஏன் இப்போ இதில் சூமோட்டோவை எடுத்து ஏன் இதெல்லாம் அப்படியே டோட்டலாக க்ளோஸ் பண்ண தெரியாதா? நீங்கள் எதை வச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? மாநில அரசு நாங்கள் 50 பேர் செத்து விட்டான்னு ஆக்டு கொண்டு வந்தால் இனிமேல் நாங்கள் மசோதா போடும்போது நீதி அரசர்களையும் கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணி போட்டால் தான் உண்டு அப்படியும் பார்ப்போம். இப்போ இவர் சொன்னார், எந்த அளவுக்கு இவர் கடுமையாக கடந்து வந்த பாதைங்கிறது இவரோட வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும். இவருக்கு இது வேலையே இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்க உணர்வு தன்னை அறியாமல் ஓடி போய் 100 பேரை கூட்டிகிட்டு போய் எங்கே தப்பு நடந்தாலும் படுத்து கிடக்கிறாரு. எங்கேயாவது ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்புலாம் பிடிச்சிட்டு வர்றாரு. இந்த உணர்வு இவருக்கு மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் இருக்கணும். உச்ச நீதிமன்றத்தில் இருக்க நீதியரசருக்கு இருக்குன்னா உயர் நீதிமன்றத்தில் நீதியரசரோட பார்வையிலையும் இருக்கணும். ரொம்ப அலட்சியமாக பார்க்கறது மட்டும் என்ன ஆகிட போகுது, அதனால ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னால் பார்க்கறதுனால தான் இவ்வளோ தூண்டுதலுன்னா எல்லாத்துக்கும் போடுங்க, முட்டுக்கட்டை போடுங்க. ஒரு படம் எடுத்து 100 பேரை வெட்டுற மாதிரி ஒரு ஹீரோ வெட்டுறான்னா என் ஆள் படிக்கிறத விட்டுட்டு பாக்கெட்டில் பிளேடோட சுற்றுறான். இதுக்கு என்னைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க? அங்கங்கே கஞ்சா கடத்துறான், போதை கடத்துறான்னா கடத்துறதையே டெக்னிக்கலாக நீங்கள் காட்டி படம் சட்டத்தை நீங்கள் தான் கையில் வச்சுருக்கிறீங்க. ஏங்க நாங்கள் தாங்க வச்சுருக்கோம். நாங்கள் இது எல்லாத்துக்கும் மொத்தமாக முதலாளி மோடிங்க. நான் இப்படி சொல்லிட்டா போருமா? அப்போ மோடி தான் சொல்லுவேன். ஏன் அந்த பார்வை அங்கே இல்லையா? எங்களுக்கு சின்ன அதிகாரம் மேடம். எங்களுக்கு சின்ன அதிகாரத்தில் தவறே நடக்கக்கூடாதுன்னு சிம்பிளாக அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு சட்டம் கொண்டு வரலாம். நாங்கள் கடுமையாக கொண்டு வரலாம். அதே நேரம் நிதி உதவியும் கொடுத்து தடுத்து நிறுத்தலாம். நாங்கள் ரொம்ப டீப்பாக போய் தான் பாதிக்கப்படுறது எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னா மேடம், இந்த பார்வையில் தான் மேடம். அது எங்கே இருந்துன்னா ஒரு ஆளால் இது சரி பண்ண முடியாது. அதில் எல்லாரோட பார்வையிலையும் சரி பண்ணணும்னா இந்த கலைத்துறை, சினிமா, இந்த சீரியலு, இந்த ஒட்டு மொத்தத்தையும் இதில் எதை எடுக்கலாம், எதை வெளியிடலாம் அப்படிங்கிற சென்சார் போர்டு இருக்குது பாருங்கள். அந்த
சென்சாரே இல்லாத ஒரு போர்டு இருக்குல்ல, அந்த போர்டை பிடிச்சிட்டு வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்கள முதல்ல கூப்பிட்டு வந்து பேசலாம். அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து படத்தை காட்டுங்க, அப்புறமா எல்லாத்தையும் வெளியே விடுங்க. அப்புறம் அந்த செல்ஃபோனில் இருக்க படத்தெல்லாம் நீதியரசர்கள் நல்லா வீட்டில் உட்காந்து தனியாக பாருங்கள், ஆளுநர்ட்டையும் கொடுத்து பார்க்க சொல்லுங்கள். இப்போ ஆன்லைன் ரம்மி வந்த மாதிரி அவங்க பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு சட்டத்தை வேணால் மாற்ற முயற்சி பேசலாம்.